ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க பாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு கிராமம், அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லு இருக்கு. அது ஒரு கட்டத்துல ரெண்டா உடைஞ்சிருது. அது அந்த ஊர் மக்கள் ஒரு கேங் பாத்தீங்கன்னா ஒரு சைடு விழுந்த கல்ல இதுதான் நம்ம சாமி அப்படின்ட்டு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு கேங் பாத்தீங்கன்னா இன்னொரு பாதி கல்ல கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுல எந்த சாமி பெருசு அப்படின்ற அளவு பிரச்சனை போய் ஊரே ரெண்டாயிடுது. ஒரு கிராமமா இருந்தது ரெண்டு கிராமமா பிரிஞ்சிருது. இத நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு காளி வெங்கட். அவரு நம்ம எப்படியாவது இந்த ரெண்டு ஊரையும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அதுக்காக என்னெல்லாம் பண்றாரு. கடைசியில ரெண்டு ஊர் ஒண்ணு சேர்ந்துதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். இது ஒரு சாமிக்காக ஒரு ஊரு எப்படி ரெண்டா பிரியுது, அது எப்படி ஒன்னா சேருது அப்படின்றவங்க ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. நம்ம இந்த படத்துல அர்ஜுன் தாஸ ஒரு வில்லேஜ் பாயா பாக்குறோம். பாக்கிறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்லாவே இருக்கு. அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். காளி வெங்கட் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தில் இவங்க வச்சிருக்க காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அங்கங்க நிறைய இடத்துல நமக்கு சிரிப்பு அளவு இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லா காமிச்சிருக்காங்க அந்த வில்லேஜ். அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பல இடத்துல பூந்து விளையாடு இருந்தாங்க. எடிட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டா பண்ணிருக்காங்க. இன்னும் கூட ஒரு சில இடத்துல கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தா நல்லாவே இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல படம் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. டுவர்ட்ஸ் இன்டர்வல் பிளாக்ல தரமான ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சு முடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போய் டுவர்ட்ஸ் எண்ட்ல ஒரு நீட்டான ஒரு கிளைமேக்ஸோட முடிக்கிறாங்க. ஆனா என்ன படத்துல மிடில் போர்ஷன்ஸ்ல நிறைய லேக் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணி எடுத்திருக்கலாம். இல்ல நான் ரீரைட் பண்ணி ரொம்ப நீட்டான ஒரு பிரசன்டேஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமா இருந்தது. இப்போ இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.